திருவடியில வந்து நிக்கிறதுக்கு கூட யோக்கியதை இல்லாதவன், அன்ஃபிட். எத்தனை கோடி சம்பாதிக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், கோவில் வாசல்ல தான் நின்னாகணும். நாம வந்து எப்படி இருந்தாலும் பகவான் அங்கீகரிக்கிறான். தவதாஸ்யம் இதோ கோவில்ல பூஜை பண்றது நினைக்க கூடாது, பெருக்கணும். அந்த ரதோத்சவத்துல பெருமாள் தேர்ல வரத்துக்கு முன்னாடி பெருக்கணும் ரோட. அது யார் பொறுப்புன்னா ராஜா. இது ஏதோ கோவில்ல இருக்கிற பெருமாள்னு நினைச்சுக்காதீங்க, உங்க ஆத்துல இருக்கிற பெருமாள்னு. தாசர்வாள் அருமையான ஒரு கீர்த்தனம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ற, என்ன தாசனா பண்ணிக்கோ. அபாத்திரமபி கோவிந்தா பாபாச்சார விகர்ஹிதம் அவ்யாஜ கிருபயா விஷ்ணு அவ்யாஜ கிருபயா விஷ்ணு தவதாஸ்ய நியுஞ்சமாயாம். பகவான்கிட்ட பிரார்த்தனை, நான் ஃபிட்டே இல்லை, உன் திருவடியில வந்து நிக்கிறதுக்கு கூட யோக்கியதை இல்லாதவன், அன்ஃபிட். அபாத்திரமபி பண்ற காரியங்களோ பாபாச்சார விகர்ஹிதம், எதெல்லாம் கூடாதுன்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தும் உன் சந்நிதியில வந்து நிக்கிறேன், நீ எனக்கு கருணை பண்ணுவ. அவ்யாஜ கிருபயா, என்கிட்ட எந்த ஒரு பதிலையும் எந்த ஒரு வியாஜத்தையும் எதிர்பார்க்காமல் கருணை பண்ணி தவதாஸ்யனியும் க்ஷமாம், உன்னுடைய சந்நிதியில எனக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியத்தை கொடு. எது வேணாலும் கிடைச்சிடும், எல்லாம் கிடைச்சிடும். பெருமாளுடைய சன்னிதானத்தில் நிக்கிற பாக்கியம் கிடைக்காது, சேவை பண்ற பாக்கியம். எத்தனை கோடி சம்பாதிக்கட்டும், அம்பானியா இருக்கட்டும், கோவில் வாசல்ல தான் நின்னாகணும். அம்பானியா இருக்கட்டும், வாசல்ல தான் நிக்கணும். திருமலையில் அந்த பெருமாள் அப்படி தொடணும்னா அந்த அர்ச்சகருக்கு தான் அந்த பாக்கியம். உலகம் முழுக்க வெளியில தான். பெருமாள் சந்நிதியில் அப்படி நின்று இந்த பெருமாளை தொடர பார்த்தசாரதி பெருமாள் இருக்கார். எத்தனை பேருக்கு கோடிக்கணக்காக பணம் கொடுக்கட்டும், தீபாராதனை பண்ண முடியுமா? அந்த அந்த ரைட்ஸ் யாருக்குன்னா அந்த அந்த ஜென்மா பிறந்தவனுக்கு தான், அர்ச்சகனா பிறந்தவனுக்கு தான். அதை விட்டுடலாமோ? உலகம் முழுக்க வெளியில நிற்கும் பொழுது பெருமாளை தொடர மாதிரி அலங்காரம் பண்ற மாதிரி ஒரு பாக்கியம், எப்பேற்பட்ட பாக்கியம் அது. அதை நாம் வந்து ஃபீல் பண்ணணும், அதை நினைக்கணும். நாம வந்து எப்படி இருந்தாலும் பகவான் அங்கீகரிக்கிறார். தவதாஸ்யம் இதோ கோவில்ல பூஜை பண்றது நினைக்க கூடாது, பெருக்கணும். சந்நிதிக்கு வந்தா பெருக்கணும். சந்நிதி எல்லாம் போய் தொடப்ப கட்டி வச்சுன்னு பெருக்குவாளா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? அம்பரீஷ சக்கரவர்த்தி பண்ணியிருக்கான் அத ரங்கநாதனுடைய சந்நிதியில. கரவு கரேகே மந்திர மர்ஜனாதிஷு. இன்னைக்கும் பூரி ஜெகநாத்ல ரதோத்சவம் பொழுது ஜெகநாதன் பெருமாள் ரதத்தில் எழுந்தருளி இப்படி வெளியில கிளம்பும் பொழுது அந்த தேசத்து ராஜா இன்னைக்கு இருக்கார், ராஜ பரம்பரை. அந்த ரதோத்சவத்தில் பெருமாள் தேர்ல வரத்துக்கு முன்னாடி பெருக்கணும் ரோட. அது யார் பொறுப்புன்னா ராஜா. ராஜா தான் பெருக்கணும். தங்க விளக்கு மாத்த வச்சுன்னு பெருக்கிறா இன்னைக்கும் ஜெகநாதன். ரோடு கிளீன் பண்றது நம்ம ஊர் ஈர்க்குச்சி கிடையாது, தங்க விளக்குமார் மகாராஜா தான். யார் வழிகாட்டின்னா அம்பரீஷ சக்கரவர்த்தி தான் வழிகாட்டி. இது ஏதோ கோவில்ல இருக்கிற பெருமாள்னு நினைச்சுக்காதீங்க, உங்க ஆத்துல இருக்கிற பெருமாள்னு வச்சுக்கோ. கோவிலுக்கு தான் போகணுங்கிறது இல்லை. அப்பா பூஜை பண்ணியிருக்கார், தாத்தா பூஜை பண்ணியிருக்கார், எல்லாம் அப்படியே டப்பாவோடு தானே இருக்காரு சாலக்கிராம மூர்த்தி எல்லாம்.
அவர் ஆராதனை பண்ணணுமா வேண்டாமா? ஒரு புஷ்பமாவது ஒரு துளசியாவது பரிச்சனை வந்து திருவடியில வைக்கணும். தவதாஸ்யேனியும் க்ஷமாமி, இது தாண்டி ஒரு சந்நிதியில வந்து நிக்கணும்னா கைங்கரியம் பாண்டுரங்கனுக்கு பார்க்கணும். நம்ம கோவிந்தபுரத்தில் பாண்டுரங்கன் ராத்திரி பள்ளி அறைக்கு எழுந்தருளும் பொழுது பார்த்தாதான் புரியும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.